மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கடைசி வர பாருங்கள், என் வர பாருங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 2 வீடியோ முடிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வீடியோ எடிட்டிங்கை கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ப்ரொஃபஷ்னல் லெவல்லே நீங்கள் எடிட் பண்ணலாம் பக்காவா. உன்னை நம்பலாமா? ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவை தான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் மேன் ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் உட்காந்து நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பாட்காஸ்ட்டு ஸ்பீச் எல்லாம் கேட்டிங்கன்னா பிடிச்சிருந்தா ஃபுல் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் மேன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களோட பாட்காஸ்ட்டு ஸ்பீச் எல்லாம் கேட்டிங்கன்னா சிலிகன் வேலி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் டவுட். சிலிகன் வேலியா? சிலிக்கன் வேலினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். சிலிக்கான் அது ஒரு மெட்டீரியல், வேலினா பள்ளத்தாக்கு, அந்த சிலிக்கான் நிறைய இருக்கிற பள்ளத்தாக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுதான் இல்லை. அதாச்சும் சிலிக்கான் வேலின்னு என்னென்னா, சிலிக்கன் வேலின்றது அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் சிலிக்கன் வேலி தான். ஓகே, அதில் என்ன உலகத்தில் ஊருப்பட்ட ஊர் இருக்குது. ஏன் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் சிலிக்கன் வேலின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். This is the video we're going to edit in this tutorial. ஒரு வழியாக நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. அது என்னென்னா வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல். எஸ், நம்ம லேப்டாப் கையில் இருக்குது, வீடியோ பக்கம் எடிட் பண்ண போகிறோம். பட் இங்கே வந்து நான் ஒரு வீடியோவில் கவர் பண்ண போகிறதில்ல, 2 வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஒரு வீடியோவில் வீடியோ எடிட்டிங்னா என்ன, அதோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். இன்னொரு வீடியோவில் ஒரு வீடியோவை எடுத்து லைவாக எடிட் பண்ணி என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறனோ அந்த மாதிரி எடிட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ எடிட்டிங்னாலே என்னன்னு தெரியலனாலும் சரி உட்காந்து பாருங்கள். ஏன்னா நான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வீடியோ எடிட்டிங்னா என்னென்னு தெரியாது, லேப்டாப்பே என் கையில் இருக்குது. பட் ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் உட்காந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். அந்த மாதிரி உங்ககிட்ட லேப்டாப்பே இல்லைனாலும் சரி உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள். எதனால் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனலுக்கு வியூஸ் வரும். ஆப்வியஸாக நீங்கள் வீடியோ எடிட் பண்ண கற்றுப்பீங்க, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி உட்காந்து பொறுமையாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் லாங்காக இல்லை, ரொம்பவே லாங்காக இருக்கும். ஓகே, இங்கே வீடியோ எடிட்டிங் வந்துட்டா எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ, ஃபில்மோரா, ஓப்பன் ஷாட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஆப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டியூட்டோரியல் இருக்குல்ல, இதை வாட்ச் பண்ணிங்கன்னா எந்த ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் பேசிக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து மற்ற சாஃப்ட்வேர்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் பேசிக்காக கற்றுக்கணும். நீங்கள் ஒரு நல்ல வீடியோ எடிட் பண்ணணும்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர்லையும் எடிட் பண்ண முடியும். அட்வான்ஸ்டான ப்ரீமியர் ப்ரோவில் தான் எல்லாத்தையும் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன் தெரியுங்களா? எப்படி? ஓகே ப்ரோ, என்கிட்ட வந்து மணி பே பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் வாங்குறதுக்குலாம் மணி இல்லை. ஏதாச்சும் ஃப்ரீயான சாஃப்ட்வேர் சொல்லுங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்குன்னா ஓப்பன் ஷார்ட்கட் அப்படின்ட்டு ஒரு சில ஆப் இருக்குது. அதை தான் நான் வந்து இனிஷியலாக வீடியோ எடிட் பண்ண யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது. இல்லை ப்ரோ, என்கிட்ட லேப்டாப்பே இல்லை, ஃபோனில் எடிட் பண்ணணுன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக லேப்டாப்பில் எடிட் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான். ஃபோன்லனா நீங்கள் வந்து இன்ஷாட், அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் 30 வீடியோஸை ஃபோனில் தான் எடிட் பண்ண நம்ப மாட்டீங்க. அது சுமாராக தான் இருக்கும், பட் அதில் தான் எடிட் பண்ண. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ண அந்த சாஃப்ட்வேர் என்னென்னா ஃபில்மோரா தான். எஸ், நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ சூஸ் பண்ணல, ஃபைனல் கட் ப்ரோ சூஸ் பண்ணல. அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான வீடியோ எடிட்டிங் ஆப். எடுத்தோடனே ஒரு பிகினருக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒளிஞ்சிருவாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் வீடியோ எடிட்டிங் கற்றுக்குறீங்க, இல்லைனா நான் வந்து ஒரு நல்ல வீடியோவே எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில்மோரா வந்து ஒரு நல்ல சாய்ஸ். கற்றுக்கிறதும் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் யார் வேணால் சிம்பிளாக கற்றுக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆப் தான் ஃபில்மோரா. அதனால தான் நான் ஃபில்மோரா சூஸ் பண்ணேன். மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்கள் வீடியோ எடிட் பண்ணணுன்னா எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயும் அழகாக எடிட் பண்ண முடியும். ஒரு ப்ரீமியர் ப்ரோ யூஸர்கிட்ட போய் ஃபில்மோரா பற்றி சொல்லுங்கன்னா பேசிக் சாஃப்ட்வேர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நானே ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் சொன்னேன். பட் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ எடிட் பண்ணணுன்னா எந்த சாஃப்ட்வேர்லேயும் நல்லா எடிட் பண்ண முடியும். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் இதுவரை நான் ஃபில்மோராவில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் அடோப் ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கிறேன் அதை பண்ணுறான்னு சொன்னாலும் உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது எப்படி நீங்கள் ஒரு வீடியோவை நல்லா எடிட் பண்ணணுன்றதுக்கான வீடியோ. இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு பக்காவான வீடியோ எடிட் பண்ணலாம், அதுக்கான பிரின்சிபிள்ஸ், எந்த மாதிரியான டாக்டிக்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத தான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரோ ஆயிடுச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
ஓகே, வீடியோ எடிட்டிங் டுட்டோரியலில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இது ஃபுல்லாக பேசிக்ஸை மட்டும்தான் சொல்ல போகிறேன். எஃபெக்ட்ஸ்னு என்ன, எடிட்டிங் என்விரான்மெண்ட்னா என்ன, ஒரு வீடியோவை எப்படி கட் பண்ணுறது, எப்படி ட்ரான்சிஷன் பண்ணுறது, எப்படி அனிமேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது, ஐகான்ஸ் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பேசிக் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட ஒரு Ryzen 3, Ryzen 5 இல்லைனா Intel i3, i5 இருந்துச்சுன்னா ஓரளவு நல்ல டீசெண்டான வீடியோ எடிட் பண்ண முடியும். நான் எப்பயுமே Ryzen 5 Intel i5 ப்ராசஸரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 8GB RAM இருந்துச்சுன்னா பக்காவான வீடியோவை எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு It's AK YouTube channel. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை வேணால் யூஸ் பண்ணலாம். நான் எனக்கு சூஸ் பண்ணது பார்த்தா Filmora. ஓகே, இப்போ வாங்க இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறேன். எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, எப்படி ஒரு வீடியோவை கட் பண்ணுறது, எப்படி அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை கற்றுக்கங்க. மற்றது எல்லாமே எல்லா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம நான் யூஸ் பண்ணுற இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கான ஒரு இன்ட்ரோவை பார்த்துருவோம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் கற்றுக்கிட்டிங்கன்னா அதே ப்ராசஸ் தான் எல்லா வீடியோவுக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணாலும் அதுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்த சாஃப்ட்வேரில் இப்போ நீங்கள் Filmoraவில் பார்த்தீங்கன்னா எந்த ஆஸ்பெக்டில் எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ரெசல்யூஷன் 4Kயில் கூட நீங்கள் எடிட் பண்ண முடியும், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் ஸ்டாண்டர்டாக 1080p விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை கஸ்டமாக கூட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெசல்யூஷனை நீங்கள் அப்படியே லாக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதே ரெசல்யூஷனில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை எஃப்பிஎஸ்ல வேணும், எத்தனை ஃப்ரேம் ரேட்டில் அந்த வீடியோ வேணும்னு இருக்கும். 25 to 30 வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஹோவர் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஷன் வச்சு என்ன பண்ண முடியும், அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஓவராலான ஒரு வியூ, ஒரு ஓவராலாக அப்படியே ரவுண்ட் அடித்து பாருங்கள் சாஃப்ட்வேரை. இப்போ நான் எனக்கு எந்த வியூ வேணும் அப்படின்ட்டு இந்த சாஃப்ட்வேரில் சூஸ் பண்ண முடியும். இப்போ அதே வியூவில் போய் லேஅவுட்டில் போய் நான் வேறு வியூ கொடுத்தேன்னா அதோட வியூ இப்படி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வியூ வேணால் மாற்றிக்கலாம். டிஃபால்ட் வியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்லி எந்த வியூ கொடுப்பேன்னா கிளாசிக்னு ஒரு வியூ இருக்கும், அதை கொடுப்பேன். இது டைம் வியூ. கிளாசிக் வியூ தான் சிம்பிளாக இருக்கும், எடிட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்விரான்மெண்ட்டை அழகாக செட் பண்ணிக்காங்க. இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாச்சு Filmora வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இது நான் என்னோடய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். Filmoraவில் இருக்கிற நேட்டிவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டரை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வீடியோ இல்லைனா அந்த இமேஜை நம்ம இந்த Filmora சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். என்னோடய ஃபைலில் போய் அதை எங்கே வச்சுருக்கேன், என்னோடய கம்ப்யூட்டரில் என்னோடய ஃபைல்ஸ் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த காப்பி ரைட்டிங் டுட்டோரியல் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இருக்கிற எல்லா வீடியோவும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் நான் எடிட் பண்ண போகிறோம். கண்ட்ரோலை கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆடியோ ஃபைல்ஸையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த ஒரு சில வீடியோஸ்க்கு மட்டும் ஆடியோஸையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ, வீடியோ வேணுமோ, இமேஜ் வேணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில். நான் ஆல்ரெடி சொன்ன இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். பட் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா இது ஓர்த்தாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் வீடியோவில் எப்படி ஒரு வீடியோவை கட் பண்ணி பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த சாஃப்ட்வேருக்கான ஓவர்வியூ என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற பேசிக்கான விஷயத்தை இந்த வீடியோலையும், செகண்ட் வீடியோவில் வீடியோவை கட் பண்ணி அதில் அனிமேஷன் ஆட் பண்ணி, டெக்ஸ்ட் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணி, எக்கச்சக்கமான விஷயத்தை ஆட் பண்ணி ஒரு பக்காவான ப்ரொஃபஷ்னல் லெவல் வீடியோவை என்னோட செகண்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அது ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா Filmoraவில் போய் நீங்கள் இதுலேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அங்கே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அது லோக்கல் பிசியில் சேவ் ஆகிடும். அதுக்கான டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான பிளேஸ் மாதிரி இருக்குன்னா அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் போய் தனியாக ஒரு இடத்துல போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இல்லை. நேட்டிவாக Windows 10, Windows 11 இந்த ஃபீச்சர் இருக்குது. பட் Filmoraவில் டிஃபால்ட்டாகவே இந்த ஆப்ஷன் இருக்குது, வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா அங்கே ஒரு
ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணாதாகும். அது மட்டும் இல்லாமல் இதில் சவுண்டை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன், வீடியோ ப்ளே ஆகுது. இப்போ சவுண்டை நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட இந்த சவுண்டோட அந்த எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒரு காமெடியாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியோ மட்டும் தனியாக பார்த்துக்கலாம், வீடியோ மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தனித்தனியாக பார்த்துக்க முடியும். இப்போ ஆள் கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். அதோட வியூவை கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். லிஸ்ட்டாக வேணுமா, லிஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி வியூ கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து பழைய மாதிரி பெரிய லார்ஜ் வியூ வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த லார்ஜ் வியூ வச்சுக்காங்க. என்ன ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதுக்கப்புறம் ஃபுல் சாஃப்ட்வேரில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஓவர்வியூ பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஓவராலாக ஒரு ரவுண்ட் அடிங்க. இப்போ வந்து ஸ்டாக் மீடியா அப்படின்றதுன்னு என்னென்னா, ஃபில்மோராவில் நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துலேருந்து போய் ஒரு வீடியோ எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வீடியோ தேவைப்படுது என்னோடய வீடியோவில் ஷோ பண்ணுறதுக்குன்னா இதிலேருந்தே எடுத்துக்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா பிக்ஸாபை அப்படின்ற ஒரு சில ஃப்ரீ வீடியோ எடிட்டிங்கில் வீடியோ ப்ரொவைடிங் சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் இட் செல்ஃப் ஒரு சில அனிமேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு மோஷன் வீடியோஸ், சாலிடான கலர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டீஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீ தான், நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு காப்பி ரைட்டும் வராது. இன்கேஸ் இந்த வேறு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெடிக்கேட்டடாக போய் பெக்சல்ஸ்லையோ இல்லை இந்த மாதிரி ஸ்டாக் வீடியோஸ் எல்லாம் எங்கே கிடைக்குமோ அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சாஃப்ட்வேரில் வந்து பை டிஃபால்ட்டாக இவங்களே கொடுக்குறாங்கன்றதுனால இவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸையும் நான் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். பை டிஃபால்ட்டாக இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ் வேணால் நீங்கள் போய் எக்ஸ்டர்னல் ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய மோஷன் கிராஃபிக்ஸ் வந்து நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தா நீங்கள் அது வந்து ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எதாவது ஃபேவரட்டோ அது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுறது இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்கிற நான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நேவிகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி சாலிட் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சில ஆப்ஷனை இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ எடிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெடிக்கேட்டடான அந்த கஷ்டமான வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து வேற ஒரு வெப்சைட்டில் இருந்தோ இது எங்கே அவைலபிளாக இருக்கோ அதை பார்த்து அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வேணால் டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் பிக்ஸாபை, கிப்பி இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் பை டிஃபால்ட்டாகவே அந்த பிக்ஸாபை இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரீ வீடியோ சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரீயாக அந்த வீடியோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களே, அவங்ககிட்ட ஒரு கொலாப் பண்ணி இது கூடயே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட்லி பெக்சல்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் இருந்து தான் என்னோடய வீடியோவுக்கான இந்த நான் ஒரு சில வீடியோஸ்லாம் என்னோடய வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன், அங்கேருந்து எடுப்பேன். இந்த பெக்சல்ஸை நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே பெக்சல்ஸ் வெப்சைட் வரும். பெக்சல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதை காட்டுறதுக்காக மறுபடியும் நான் போய் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பெக்சல்ஸும் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா இதுவுமே நீங்கள் வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே அப்சல்யூட் ஃப்ரீ. ஒரு பைசா கூட பே பண்ண தேவையில்ல. உங்கள் வீடியோவில் எந்த ஒரு காப்பி ரைட்டுமே வராது. எவ்வளோ வேணால் ஃப்ரீயாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுவரை நான் அப்லோட் பண்ண 130 வீடியோலையோ இதில் இருக்கிற வீடியோஸ், ஃபோட்டோஸை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஒரு பைசா கூட யாருக்குமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா அது அப்படியே வந்து சாஃப்ட்வேரில் உட்காந்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லாத்தையும் ஒரு ட்ராகில் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட ப்ராஜெக்டோட டைரக்ட் ஏரியாவில் வந்து உட்காந்துருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கும். இங்கேருந்து கூட நீங்கள் ட்ராக் பண்ணி போட்டுக்க முடியும். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எல்லா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயும் ப்ராசஸ் சிமிலராக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற சாஃப்ட்வேரை கற்றுக்கிறதுன்றது ரொம்ப 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 ஈஸியான விஷயம். நான் இந்த இடத்துல வந்து கிப்பி வெப்சைட்டை வந்து இதில் டிஃபால்ட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் கிப்பின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு சில கிஃப் மாதிரி வரும். உங்கள் வீடியோவில் இந்த மாதிரி கிஃப் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்பீடான ஒரு மோஷன் கொடுக்கும் உங்களோட வீடியோவுக்கு. நான் நிறைய வீடியோவில் கிஃப் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஃபன்னான கிஃப் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் எமோஷன்
ப்ரொஃபஷ்னலான கிஃப்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கிஃப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் பார்த்தா ஆடியோ. உங்கள் வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தா ஆடியோ மட்டும்தான் உங்கள் வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே விஷயம். இந்த சாஃப்ட்வேரில் பை டிஃபால்ட்டாக ஒரு சில ஆடியோஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ வந்து இந்த சாஃப்ட்வேர்லேயே கொடுத்துருக்காங்க. பட் நான் ஆடியோ டவுன்லோட் பண்ணுறதுனா எங்கேப்பா போய் டவுன்லோட் பண்ணுறதுனா எக்கச்சக்கமான ஃப்ரீ ஆடியோ டவுன்லோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் யூடியூப் ஆடியோ லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். பிக்ஸாபை அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ஆடியோஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்காக நான் ஒரு சில ஆடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிக்ஸாபை தான் ஃபர்ஸ்ட் வரும். பிக்ஸாபையில் போய் உங்களுக்கு என்னென்ன ஆடியோஸ் வேணுமோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரே ஒரு வெப்சைட் பார்த்தா பிக்ஸாபை தான். அதில் இருக்கிற அந்த வெப்சைட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஆடியோ எஃபெக்ட்ஸும் சரி, மியூசிக்ஸும் சரி, எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ. நான் இதில் இருக்கிற எல்லா மியூசிக்ஸும் எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஃபிலிமோராலே ஒரு சில ஆடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி எனக்கு ஏதாச்சும் வேணும்னா பிக்ஸாபை மட்டும்தான் வருவேன். இதில் இருக்கிறது எல்லாமே ராயல் ஃப்ரீ. அதாச்சும் நீங்கள் இதுக்காக மணி எதுவும் பே பண்ண தேவையில்ல. அதில் இருக்கிற ஆத்தருக்கு வந்து இந்த மியூசிக்கை இவரோட மியூசிக்கை தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு கீழே ஒரு இது கொடுத்துருவோம். அது என்ன ஆத்தருக்கான அந்த இதை கொடுத்துருவோம். பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி நான் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ வராது. இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு இருக்கலாம். இதையும் அப்படியே ஒரு ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாஃப்ட்வேருக்குள்ளே போட்டிங்கன்னா அது சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். நீங்கள் எங்கேயே போடலாம். மேலே அந்த டைரக்டரி இருக்கு இல்லையா, அங்கேயும் போடலாம். எங்கே வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு எல்லாத்தையும் சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எப்படி பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே பக்காவாக வரும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து யூடியூப் மியூசிக் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் ஆடியோ லைப்ரரியை யூஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே கம்ப்ளீட் ஃப்ரீ. நீங்கள் ஒரு பைசா கூட யாருக்குமே கொடுக்க தேவையில்லை. இதில் இருக்கிற எல்லா மியூசிக்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் இதுக்காக ஒரு மணியை பே பண்ணணும் அப்படின்ட்டு எதுவுமே தேவையில்லை. வரீங்க, வீடியோவை இம்போர்ட் பண்ணுறீங்க, இதில் சவுண்டு மியூசிக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்க, வீடியோ எடிட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க, போயிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் மியூசிக் லைப்ரரியிலிருந்தே டவுன்லோட் பண்ண முடியும். எல்லாமே அப்சல்யூட் ஃப்ரீ தான். யாருமே காப்பிரைட் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அது இம்போர்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணி விளையாடலாம். இதில் இருக்கிற எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நான் இங்கே ஃபில்மோரா யூஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஒரு சில ஆடியோ எஃபெக்ட் ஃப்ரீ. இப்போ நான் இம்போர்ட் பண்ண அந்த ஆடியோ உங்களுக்கு இங்கே காட்டுது பாருங்கள். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு இடத்துல காட்டும். அதெல்லாம் எடுத்து உங்களோட வீடியோவில் ஏதாச்சும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். நான் நேட்டிவாக ஃபில்மோராவில் இருக்கிற ஒரு சில சவுண்ட் எஃபெக்ட்ஸை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ்டர்னலாக போய் அதை வேறு டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. இதில் எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மோஸ்ட்லி எனஃப் தான் எனக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இதுவுமே காப்பிரைட் ஃப்ரீ தான். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸு அது மட்டும் இதில் இருக்கிற சவுண்டு டெக்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்காது. எக்ஸ்டர்னலாக எங்கேயாச்சும் வந்து டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் என்னென்ன பண்ண முடியும், பேசிக்கில் என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2வது வீடியோவில் ஒரு வீடியோ எப்படி கட் பண்ணுறது, அதில் எப்படி நீங்கள் பக்காவான அனிமேஷன்ஸ் அந்த ஐக்கன்ஸு டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணி பக்காவான வீடியோ எடிட் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு செகண்ட் வீடியோவில் டெடிக்கேட்டடான வீடியோ போடுறேன். இது ஒரு கம்ப்ளீட்டான பேசிக் வீடியோ.
இப்போ நான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை மூவ் பண்ண முடியாது. அந்த ட்ராக்குன்னுவாங்க. அதாச்சும் இப்போ நான் இது இருக்கு இல்லையா, வீடியோ மாதிரி ஒரு ஐக்கான், அது மட்டும் இல்லாமல் ஆடியோ மாதிரி ஐக்கான், அது ட்ராக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக்கை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ட்ராக்கான சவுண்டை நீங்கள் எடுத்து விட்டுடலாம். சவுண்டை எடுத்து விட்டு ப்ளே பண்ணிங்கன்னா சவுண்டு கேட்கும். சவுண்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு 2-3 வீடியோ இம்போர்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து பேசிக் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு எடிட் பண்ணுறதில்ல. இந்த ட்ராக்கை நீங்கள் வந்து அப்படியே வந்து மறைய கூட வச்சிடலாம். அதாச்சும் இந்த ட்ராக்கை வந்து ஹைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ராக்கில் இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 3 வீடியோ 4-5 வீடியோ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பல்காக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டிங்கன்னா எல்லாமே வந்து அதில் உட்காந்துக்கும். இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே வந்து உங்களோட ட்ராக்கில் உட்காந்துக்கும். கீழே இருக்கிறது ட்ராக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம். அங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து லேப்டாப் இல்லைனா நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா அது சின்னதாகவும் பெருசாகும். இல்லைனா கண்ட்ரோல் அமுத்தி பிடிச்சி உங்களோட மவுஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சின்னதாகவும் பெருசாகவும் மாறும். இல்லைனா இங்கே நான் என்னோடய மவுஸை பாருங்கள், கிளிக் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா சின்னதாக பெருசாக மாறும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை எப்படி சேவ் பண்ணலான்னா, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணமா வேணாமான்னு கேட்கும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அந்த ஃபைலுக்கு நேமை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆயிடும். நான் உங்களை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஒரு 1 மினிட்க்கு ஒன்ஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்டை வந்து கண்ட்ரோல் எஸ் அடிச்சிருங்க. இல்லைனா கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட வீடியோவிலேருந்து ஆடியோ வந்து டிட்டாச் பண்ணணும். அதாச்சும் வீடியோவிலேருந்து ஆடியோ வந்து பிரிக்கணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிட்டாச் ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ஆடியோ தனியாக பிரிஞ்சிடும். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோலாம் இம்போர்ட் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே வீடியோவிலேருந்து ஆடியோ பிரிஞ்சு தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து ஒவ்வொரு ட்ராக்கும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது ஆடியோ ட்ராக், ஆடியோ ஐக்கான் இருக்குது, அது ஆடியோ ட்ராக். மேலே இருக்கிறது வீடியோ ட்ராக். இந்த மாதிரி வீடியோ ட்ராக்கையும் ஆடியோ ட்ராக்கையும் பிரித்து ஒர்க் பண்ண பாருங்கள். ஒரே ட்ராக்கில் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரிச்சிட்டதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ஆப்ஷனாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே என்ன பண்ணிகிட்ருக்குன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக ரியல் டைமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கு. இந்த வீடியோ ஆல்ரெடி ஷூட் பண்ணிவிட்டு, ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்றது கஷ்டமான விஷயம். ஓகே, இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு வீடியோவை மட்டும் எடுத்து கீழே போட்டு எடிட் பண்ணி காட்டுறேன். என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். எடிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குது இல்லையா, அதுதான் அந்த வீடியோவுக்கான என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் அந்த வீடியோவை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் என்ன பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு, உங்களோட வீடியோவில் டெக்ஸ்ட் பார்க்குறீங்களா, அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணலான்ட்டு இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி பை டிஃபால்ட்டாகவே இந்த சாஃப்ட்வேரில் டெக்ஸ்ட்டு வந்து எக்கச்சக்கமாக ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களோட வீடியோவில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே ஒரு டெக்ஸ்ட் வருமே அந்த டெக்ஸ்ட்டு, இல்லை நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணணுன்னா இந்த டேபில் தான் எல்லாம் பண்ண முடியும். இது வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தா டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இப்போ ஒரு கிளிப்பை வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் எப்படி டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இது பேசிக்காக காட்டுறேன். இப்போ இந்த கிளிப்பை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுத்து உங்களுக்காக போட்டு காட்டுறேன். அதை எடுத்து இப்போ போட்டு காட்டுறேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அது இம்போர்ட் ஆகிடும். இது ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுது. பட் இது பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். பேட்ரி வேறு ரன்னிங் ரோன்னு காட்டுது. ஏன் எனக்கு வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் குளறுதுன்னு தெரில. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, ஏன் மவுஸ் ஒரே இடத்துல இருக்கு, மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணிப்போம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். இந்த டெக்ஸ்ட்டை பாருங்களேன், பார்க்க ஒரு பக்காவாக இல்லை, அப்படியே ஒரு வேகமாக வந்து போகிற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து உங்களோட வீடியோவில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகிடும். உங்களோட ட்ராக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட சைஸை உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை அங்கே ஆட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன போடலாம் அப்படின்றத எடிட் பண்ணிக்கலாம்.
ஃபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபன் பண்ணுவோம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட சைஸை மாற்றிக்கலாம். அது எந்த இடத்துக்கு வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில், வீடியோவோட எண்டிங்கில், இல்லைனா எந்த இடத்துல வேணால் உங்களோட டெக்ஸ்ட்டை போட்டுக்க முடியும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டெக்ஸ்ட்டை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். பார்க்க வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்ப ப்ளைனாக, ரொம்ப க்ளீனான டெக்ஸ்ட்டை உங்களோட வீடியோவில் யூஸ் பண்ண பாருங்கள். ஏன் உங்களுக்கு ஒரு ஃபன்கியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அப்படியே அந்த வீடியோ மேலே ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கா, அதை பிடிச்சி திருவுனீங்கன்னா அந்த இது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகும். 90 டிகிரி வேணும், 60 டிகிரி வேணும், எந்த ஆங்கிள் வேணுமோ திருப்பி வச்சுக்கலாம். வீடியோ வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து வரல டெக்ஸ்ட் அந்த மாதிரி இது வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் நேராக வச்சுக்கிட்டு தூக்கி ஒரு இடத்துல வைக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளோ பெருசு வேணால் வச்சுக்கலாம். என்னோடய வீடியோஸில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய டெக்ஸ்ட் வைப்பேன். நிறைய பேர் பெரிய டெக்ஸ்ட் வைக்க மாட்டாங்க. பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெரிய டெக்ஸ்ட் உங்களோட வீடியோஸில் வச்சிங்கன்னா. இப்போதைக்கு சின்னது பண்ணி எந்த இடத்துல விசிபிளாக இருக்க டெக்ஸ்ட்டு அந்த இடத்துல வைங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன்ட்டு அந்த டெக்ஸ்ட் வீடியோவில் விசிபிள் இல்லாத இடத்துல போய் ஆட் பண்ணிடுவாங்க. பார்க்கவே முடியாது. அந்த டெக்ஸ்ட்டு படிக்கவும் முடியாது, வீடியோவும் பார்க்க கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் டெக்ஸ்ட்டு வந்து விசிபிளாக இருக்கிற இடத்துல வைங்க. உங்களோட வீடியோவில் விசிபிளாக இருக்கிற இடத்துல வைங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதனால் நான் டெம்ப்ளேட்டை எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இங்கே ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணுறீங்கன்னா அதில் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதும் சரி, யூஸ் பண்ணுறதும் சரி, இல்லை ஓப்பன் ஷார்ட்கட் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் ஃப்ரீயான சாஃப்ட்வேர்ஸ். அதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் என்ன விஷயம்னா நீங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா டிசைன் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில்மோரா அப்படின்ற ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் கொடுத்துருப்போம். அந்த டெம்ப்ளேட்டை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றையும் உட்காந்து டிசைன் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. இது உங்களோட எக்கச்சக்கமான டைமை வந்து சேவ் பண்ணும். அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து ஃபில்மோரா சூஸ் பண்ணேன். ஏன்னா இதில் டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்குது. டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் நீங்களே ஓனாக உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ரீமியர் ப்ரோலாம் போயிட்டீங்கன்னா உட்காந்து ஒவ்வொன்றா டிசைன் பண்ணணும். டெம்ப்ளேட் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பை நேட்டிவாகவே இவங்க எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸை ஃபில்மோராவே கொடுக்குறாங்க. அதனால தான் நான் ஃபில்மோரா யூஸ் பண்ணேன். ஈவன் தான் எனக்கு ப்ரீமியர் ப்ரோ எடிட் பண்ண தெரிஞ்சாலும், நான் கற்றுக்கிட்டு இருந்தாலும் நான் ஃபில்மோரா யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறது ஈஸி. எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். இதோட இன்டர்ஃபேஸும் பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா ட்ரான்சிஷனுக்கு போவோம். ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் ஒரு ட்ரான்சிஷன் பண்ணணும் இல்லையா? பார்க்க பிளைண்டாக இருக்கக்கூடாது. இந்த வீடியோ அந்த வீடியோவும் ஒரு 2 வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து அழகாக ட்ரான்சிஷன் பண்ணி காட்டணும். இல்லைன்னா பார்க்க வீடியோ ஆக்வர்டாக இருக்கும். இப்போ எப்படி அழகாக ட்ரான்சிஷன் ஆச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில ட்ரான்சிஷனை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீமியர் ப்ரோனா அதில் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். அது போய் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸை ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஃபில்மோரானா ட்ரான்சிஷனுக்குன்னே ஒரு டேப் கொடுத்துருப்போம். மேலே பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு எந்த ட்ரான்சிஷன் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்சிஷன் பாருங்கள், அப்படியே ஒரு கேமரா எடுக்கிற மாதிரியான ஒரு ட்ரான்சிஷன். இதோட டியூரேஷனை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். கம்மியான டியூரேஷன் இருந்தால் போதும்பா ட்ரான்சிஷன்னா கம்மியான டியூரேஷன் வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப டியூரேஷன் வேணால் ரொம்ப டியூரேஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து மாறிடும். இந்த மாதிரி உங்களோட வீடியோவை வந்து ட்ரான்சிஷன் அழகாக பண்ணுங்கள். பார்க்க மோசமான ட்ரான்சிஷன் வச்சிடாதீங்க. உங்கள் வீடியோவுக்கு எந்த ட்ரான்சிஷன் பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரான்சிஷனை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் பார்த்தா நிறைய ட்ரான்சிஷன் கொடுத்துருக்கான். எல்லாமே பார்க்க சூப்பராக தான் இருக்கும். நிறைய ஃபன்னியாக இருக்கும், நிறைய ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஜூமிங்கு இல்லைனா இந்த மாதிரி கிளிச் எஃபெக்ட், இந்த மாதிரி கிளிச் எஃபெக்ட் என்னோடய வீடியோவில் நிறையா பார்த்துருப்பீங்க. அதாச்சும் ஒரு கிளிச் மாதிரி இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி கிளிச் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் இருக்கும் உங்களோட வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். ஏன் அந்த மாதிரி காட்டிகிட்ருக்குன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில எஃபெக்டை தான் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் வந்து இப்போது வேறு ஏதாவது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் எஃபெக்ட் ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக நீங்கள் ட்ரான்சிஷன் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நிறைய டைம் சேவ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து
நீங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் வீடியோவில் சொல்கிறது புரியும். செகண்ட் வீடியோ வந்து ரொம்ப தரமாக இருக்கும். நான் சும்மா சொல்லலை, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் வீடியோவை எடிட் பண்ண முடியும். இப்போ ஏதோ சும்மா சின்ன பிள்ளைங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதை வச்சு ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் வீடியோ எடிட் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சொல்லி தந்துட்டுருக்கேன். அதாச்சும் ஒரு ஆடியோ எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஆடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்துல இருந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ஒரு ட்ரான்சிஷன் பண்ணுறது, ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறது, ஒரு எமோஜி ஆட் பண்ணுறது, ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறது அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எதுக்காக இவ்வளோ டீப்பராக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த விஷயம்லாம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களால் ப்ரொஃபஷ்னல் லெவல் வீடியோவை எடிட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அவ்வளோ ப்ரொஃபஷ்னல் லெவல் வீடியோ எடிட் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹை பேயிங் ஸ்கில்னு பார்த்தா வீடியோ எடிட்டிங் தான். எல்லாருமே வந்து ஒரு நல்ல வீடியோ எடிட்டரை தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நல்லா கேளுங்க. நல்ல வீடியோ எடிட்டர், அவருக்கு வந்து நல்ல என்கேஜிங்கான வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருந்தா நிறைய மணி ஏர்ன் பண்ணலான்றது தான் இன்றைக்கி ஒரு நிதர்சனமான உண்மை. நானே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கேன். எதனால் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன்னா, வீடியோ எடிட்டிங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்கில். நான் இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கிறத விட வீடியோ எடிட்டராக நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். அதனால தான் நான் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக யூடியூபராகவும் இருக்கேன். அது நிறைய கதை அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான ஃப்ரீயான ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரான்சிஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங்கிறது ஒரு நல்ல தரமான ஸ்கில். இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரீல் எடிட் பண்ணி கொடுக்குற ரீல் எடிட்டராக இருக்கலாம். ஒரு யூடியூபருக்கு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குற வீடியோ எடிட்டராக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே செம்ம டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோ எடிட்டிங்கை கற்றுக்கங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டேப் நம்ம வந்துட்டோம். இது என்ன டேப்னு பார்த்தா எஃபெக்ட்ஸ் டேப். இந்த சாஃப்ட்வேர் ஃபிலிமோராவில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் டேப் வந்திருக்கும். பட் நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோல் போகிறீங்கன்னா அது ஆப்ஷனெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதில் இந்த மாதிரி ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் கஸ்டமாக தான் டவுன்லோட் பண்ணி ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி ஃபிலிமோர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் காட்டுறேன், என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ நான் ஒரு எஃபெக்ட்டை வந்து ட்ராக் பண்ணி போட்டு காட்டுறேன். அது எப்படி நீங்கள் ரியல் டைமாக யூஸ் பண்ணலான்ட்டு. இந்த எஃபெக்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இது ஒரு எஃபெக்ட். இப்போ பாருங்கள், இந்த எஃபெக்டை நான் வந்து ட்ராக் பண்ணி போட்டு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஃபெக்ட்ன்றது என்னென்னா, உங்கள் வீடியோவில் வந்து ஒரு சில மேஜிக் மாதிரி இருக்கும். அதாச்சும் வந்து இப்போ ஜூம் அவுட் ஆகி ஜூம் இன் ஆகுதா, இது ஒரு எஃபெக்ட் தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் ஆட் பண்ணுறது, ஒரு மாதிரி ஜூமிங் ஆகிறது, ஜூம் அவுட் ஆகிறது, ஒரு சில சைடில் வர கலர்ஃபுல்லான எஃபெக்ட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த எஃபெக்ட்ஸ் டேப்லேருந்து பண்ணலாம். நான் ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோவில் பார்ப்பீங்க. ஒரு வீடியோவோட இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கிளிச் எஃபெக்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ட்ரான்சிஷனை தாண்டி எஃபெக்ட்டை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் மோஸ்ட்லி நான் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதில் எக்கச்சக்கமான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த எஃபெக்ட் பாருங்களேன், அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு உள்ளே தூக்கி போட்டு காட்டுறேன். இதில் எக்கச்சக்கமான எஃபெக்ட் கொடுத்துருப்பான். பார்க்கவே வேறு லெவலாக இருக்கும். பார்த்தா கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதை வச்சு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். பாருங்கள், இது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இந்த வீடியோவை இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு வீடியோவுக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பீப்புள் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு பார்ப்பாங்க. நான் வந்து காமனான ஒரு பீப்புள் உங்களோட வீடியோ பார்க்குறாங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேருந்து கேட்குறேன். ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட கேட்டால் என்னடா இது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இன்ட்ரோவை இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸை நீங்கள் வச்சு புகுந்து விளையாடிட்டு இருக்கலாம். இது உங்களுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். இது ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் தான் நான் வந்து பேசிக்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு ப்ரீமியர் ப்ரோவோ சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபிலிமோராவோ சரி, இல்லை ஓப்பன் ஷாட் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேரும் சரி. ஓப்பன் ஷாட்டில் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் இருக்காது, அது ஒரு விஷயம். இது மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் பக்காவாக எடிட் பண்ணிவிட்டு போயிடலாம். அதுதான் நான் சொல்ல வருது இந்த வீடியோவோட ஒரு கோரான கான்செப்ட். ஏன் இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும், ஃபிலிமோரா வந்து. பட் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்க்காக தான். இந்த மாதிரி டெம்ப்ளேட் எல்லாம் போய் உட்காந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்
சாஃப்ட்வேரில் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. பை டிஃபால்ட்டாக இந்த சாஃப்ட்வேர்லேயே இன்டெகிரேட் பண்ணியிருக்கான். அதனால தான் நான் வந்து இந்த ஃபில்மோரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஃபில்மோரா வந்து ஃப்ரீ கிடையாது. அதுதான் ஒரு மைனஸ். பட் மற்றபடி இதை நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ஹியூமன் மாதிரியான எஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் போய் ப்ரீமியர் ப்ரோல் பண்ணணுன்னா உட்காந்து மேனுவலாக பண்ணணும். இல்லைனா அந்த மாதிரி எஃபெக்டோ அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கா அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்துட்டு தான் பண்ணணும். பட் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தா ஏஐ இன்டெகிரேட் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டர் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்மோரா யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் ஷியோராக சொல்கிறேன். பட் நான் உங்ககிட்ட அதை விட ஷுவராக சொல்கிறேன், ஒரு நல்ல வீடியோ எடிட் பண்ணணுன்னா உங்களால் எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயும் நல்ல வீடியோ எடிட் பண்ண முடியும். ஒரு அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் தான் பக்காவான வீடியோ எடிட் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. ஒரு என்கேஜிங்கான வீடியோவை எந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயும் உங்களால் எடிட் பண்ண முடியும். பேசிக்கான ஓப்பன் ஷார்ட்கட்லேயே உங்களால் ஒரு என்கேஜிங்கான வீடியோவை எடிட் பண்ண முடியுன்றது தான் என்னோடய கதறல் இல்லை, நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இருக்கிற எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்க ஒரு ஃபன்னியாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு நல்ல டிமாண்டிங்கான ஸ்கில். இப்போ ஒரு யூடியூபர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஒரு பக்காவான என்கேஜிங்கான வீடியோ எடிட்டரை தான் தேடிட்டுருப்பாங்க. இப்போது நான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறேன். எங்களோட ஏஜென்சியில் ஒவ்வொரு நாளும் வீடியோ எடிட்டரை தேடிக்கிட்டு இருக்கோம் ஹையர் பண்ணுறதுக்காக. பட் ஒரு நல்ல என்கேஜிங்கான வீடியோ எடிட்டர் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க தான் கிடைக்கிறாங்க. இல்லை மோஷன் கிராஃபிக் பண்ணுறவங்க UI UX டிசைனர் தான் கிடைக்கிறாங்க. ஒரு என்கேஜிங்கான வீடியோ எடிட்டர் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் எங்கேப்பா இருக்கீங்க, யாராச்சும் இருந்தீங்கன்னா வாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. வந்து நீங்கள் நான் ஒரு ஆட்ஸை ஏதாச்சும் ரன் பண்ணுற சோஷியல் மீடியானா அங்கே ஒரு வீடியோ தான் தேவைப்படுது. இல்லைனா வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோன்னா வீடியோவுக்கு தான் அதிக என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இன்றைக்கி வீடியோ தான் ஒரு கீ. ஒரு ப்ராடக்ட்டு சர்வீஸை செல் பண்ணுறாங்கன்னா அங்கே வீடியோவை வச்சு மட்டும்தான் அவங்களால வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் செல் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு யூடியூபரை அப்ரோச் பண்ணி தான் ஆட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த யூடியூபரே ஒரு வீடியோ தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கீ ரோல் ப்ளே பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான். ஸோ யாராச்சும் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணுன்னா தயவு செஞ்சு கற்றுக்கங்க. நீங்கள் வேறு எந்த டொமைனில் இருந்தாலும் சரி வீடியோ எடிட்டிங் கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் என்னோட ஒரு சில வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி லேயர்டாக இருக்கும். அதாச்சும் ஒரே ஸ்க்ரீனில் 3-4 வீடியோ ப்ளே ஆகிட்ருக்கோம், 3-4 விஷயம் தெரிஞ்சிட்ருக்கோம். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் நார்மலாகவே பண்ணலாம். பட் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தா ஒரு சில டெம்ப்ளேட் கொடுத்துருக்கான். அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். வீடியோவில் கத்தி பேசி எனக்கு தொண்டையே கட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கேப் விட்டு பேசுவோம். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்காக வந்து ஒரு 2-3 இமேஜ் எடுத்து போட்டு எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ மணின்னு சர்ச் பண்ணால் அது வேறு என்னமோ வந்துடுச்சு. இப்போ ஒரு பணத்தோட ஒரு இமேஜ் எடுத்துப்போம். ஜஸ்ட் எது நல்லா இருக்குது அப்படியே பார்த்து, ஓகே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய 2,000 ரூபி மணி இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுப்போம். இப்போ அந்த இமேஜ் எடுத்து இந்த 3 ஸ்கொயர்டு மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதில் ஃபிட் ஆகிடும். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேருக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஃபீச்சர்ஸை. அடுத்த ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 3 லேயர்டு வீடியோ மாதிரி இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 லேயர்டு 3 லேயர்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வேறு வீடியோ ஏதாச்சும் எடுத்து போட்டு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்காக இம்போர்ட் பண்ணுறேன். ஒரு 3-4 வீடியோவை கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து உள்ளே போட்டுப்போம். எங்கே போச்சு அந்த வீடியோ? ஓகே, இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்க முடியும். ஏன்னா ஒரு எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு வீடியோ எப்படி கட் பண்ணுறது, எப்படி மெர்ஜ் பண்ணுறது, எப்படி பேக்ரவுண்ட் சவுண்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதுக்காக தான் நான் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை பேசிக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு அதை
அதை எப்படி எடிட் பண்ணலான்னு காட்டுறேன். இந்த வீடியோ ஃபுல்லுமே பேசிக் தான். செகண்ட் வீடியோ பக்காவாக உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ப்ரொஃபஷ்னல் லெவலில் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பேசிக் இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்ட்டு அப்படியே உட்காந்து வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்சால் அப்படியே ரியல் டைமாக ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்கும். ஓகேவா? நான் இனிஷியலாக வீடியோ எடிட்டிங் கற்றுக்கும் போது எனக்கு எதுவுமே தெரில. நான் ஓப்பன் ஷாட் யூஸ் பண்ணிக்கிறேன், ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஃப்ரீயான சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் தான் ஆக்சுவலாக கற்றுக்கிட்டேன். அந்த சாஃப்ட்வேரில் என்ன கற்றுக்கிட்டனோ அதை வச்சு தான் இந்த சாஃப்ட்வேரை நானே கற்றுக்கிட்டேன். யூடியூப் கூட பார்த்து கற்றுக்கல. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கில் கற்றுக்கினாலும் யூடியூப்பில் கற்றுக்கலாம். நான் இங்கே ரிலேட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதை கற்றுக்கங்க. இன்கேஸ் நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ ஸ்விட்ச் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் ஸ்விட்ச் பண்ணுறேன், ஃபைனல் கட் ப்ரோனா உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிரும்ன்றதுனால ஒரு சாஃப்ட்வேர் ஸ்விட்ச் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு எப்படி ஒரு பக்கமான வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒரு டெலீட் பண்ண போகிறேன் என்னன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு ஃப்ரெண்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி பாருங்கள், அப்போ தான் புரியும். நடுவில் கொஞ்சம் திணறும், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் போயிட்டுருக்கோம். கட், காப்பி, டூப்ளிகேட். ஏன் இந்த சாஃப்ட்வேரில் டூப்ளிகேட் பண்ணலாம், அதாச்சும் என்னென்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ நல்லாயிருக்கு, இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டூப்ளிகேட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவோ அந்த டெக்ஸ்ட்டோ இல்லை அந்த அனிமேஷனோ இந்த மாதிரி எல்லாமே டூப்ளிகேட் ஆகும். நான் மோஸ்ட்லி நான் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுப்பேன். அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பாருங்களேன், இப்போ நான் கொடுத்த அதே மாதிரியான ஒரு இது வந்து செகண்டாக க்ளோன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் எடிட் பண்ண தேவையில்ல, டூப்ளிகேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட்டா. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். 90 டிகிரி ஒரு கிளாக் வைஸ் பண்ணுறோம். மீன்ஸ் இந்த வீடியோ ஒரு 90 டிகிரி திரும்பி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஆங்கிளில் திருப்பி காட்டணும் அப்படின்னா திருப்பிக்கலாம். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, 90 டிகிரி, 260 90, 180, 360 டிகிரி அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ஆப்ஷன். அப்படின்ட்டு பீப்புள் இன்கேஸ் உங்கள் வீடியோ தலைகளாக இருக்குன்னு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வீடியோ தலைகளாக வேணும்னாலே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த டைம் இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோன்னு வரும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆடியோ தான். நான் அந்த ஆடியோ இப்போ வந்து டிட்டாச் பண்ணிக்கிறேன். டிட்டாச் மீன்ஸ் தனியாக எடுத்துடுறேன் வீடியோவிலேருந்து. இப்போ வந்து இந்த மாதிரி எம்டியான நடுவில் ஏதாச்சும் ட்ராக் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். பட் ட்ராக் டெலீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலீட் எம்டி ட்ராக், இல்லைனா டெலீட் செலக்டட் ட்ராக் கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி தேவையில்லாத ட்ராக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிடுங்க. ட்ராக்னால் அந்த ஆடியோ வீடியோ ட்ராக்கை தான் ட்ராக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுதான். ஓகே, இப்போ வந்து வீடியோ காட்டிகிட்டு இருக்குன்னா ஓகே, இப்போ ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்ட்டு நம்ம பார்த்துருவோம். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வீடியோவுக்கு இந்த மாதிரி சைட்லலாம் ஃப்ரேம் இருக்குது மாதிரி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படிப்பா பண்ணுறாங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதாச்சும் வந்து மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோ அப்படின்னு ஒரு டேப் கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி உங்களோட வீடியோவுக்கு வந்து சைடில் கார்னர் ஆட் பண்ணிக்கலாம். அதை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள், ஆக்சுவலாக ராங்காக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 4-5 வீடியோ இந்த மாதிரி ஒன்றா ப்ளே ஆகிற மாதிரி காட்டலாம். எல்லாமே உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தான். எந்த மாதிரி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி காட்டலாம். இப்போ ஒரு 3 ஐக்கான் எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு க்ரியேட்டிவாக அந்த மாதிரி காட்டணும்னு நினைக்கிறேன்னா க்ரியேட்டிவாக காட்டலாம். வீடியோ எடிட்டிங்னு வரும்போது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். எந்த மாதிரி வேணால் பண்ணிக்க முடியும். இப்போ அதுவே நான் மறுபடியும் க்ளோன் பண்ணி 2ஆக காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணணும், நல்லா பண்ணணும்னா யூ கேன் டூ தட். இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா க்ரியேட்டிவாக பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்கன்னா ஏதாச்சும் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரி ஐக்கான் காட்டணும், டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு நேவிகேட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து அப்படியே ஆப்ஷன் நீங்களே பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து நீங்கள்
ப்ரீமியர் ப்ரோனா அதில் வேறு மாதிரி அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக ப்ரீமியர் ப்ரோ தான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் சொல்லுவேன் வீடியோ எடிட்டிங் வரும்போது. பட் அது உட்காந்து மெனக்கடணும் ஒவ்வொன்றா எடிட் பண்ணுறதுக்கு, அது உட்காந்து டைம் எடுக்கும். எனக்கு ஆக்சுவலாக ப்ரீமியர் ப்ரோ பிடிக்காது. ஓகே, இந்த மாதிரி இந்த வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், என் பின்னால் இருந்த பேக்ரவுண்டு இல்லை, பிளாக்காக இருக்குது. அதுக்கு பதிலாக நான் வேறு பேக்ரவுண்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அது பேக்ரவுண்ட் இந்த மாதிரி மணி பேக்ரவுண்ட் எடுத்து வச்சிட்டேன். பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. திடீர்னு பேக்ரவுண்டை மாற்றிட்டேன். பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூஸ் கொடுக்கலாம். திடீர்னு நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, அப்போ வேறு பேக்ரவுண்ட் வந்துட்டுருக்கும். என்னடா எப்படா கட் பண்ணாங்கன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அது ஒரு சப்பையான மேட்ருன்ட்டு இப்போ உங்களுக்கு காட்டிடுற பாருங்க. ஓகே, இப்போ அதுக்கு அனிமேஷன்லாம் தேவையில்ல, நம்ம வேறு பேக்ரவுண்டை ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் ஏஐன்றதுனால கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண. இந்த வந்து ஒரு 5 MP மெகா பிக்சல் இருக்கிற கேமராவில் எடுத்தது இந்த வீடியோ. அதனால தான் இவ்வளோ திணறுது. ஒரு கேமராவில் எடுத்திங்கன்னா அதோடய பேக்ரவுண்ட் அடிச்சிக்க முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு சில எக்ஸ்டர்னலாக வச்சுருந்தேன், அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிப்போம். வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஐக்கான்ஸ்லாம் வேணும்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐக்கான்ஸ்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணதுன்னா ஃப்ரீ ஐக்கான்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அதை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவில் எக்கச்சக்கமான ஐக்கான்ஸ் காட்டுவேன். அதெல்லாம் அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான் ஃப்ரீ ஐக்கான்ஸ் அப்படின்ற வெப்சைட். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது வருவோம். நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அது பேக்ரவுண்டில் ஏஐ ரிமூவர் ஏஐ போர்ட்ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், என் பின்னால் இருந்ததெல்லாம் மறைஞ்சிட்டு இப்போ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எவ்வளோ சிம்பிளாக ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க. இது உட்காந்து ஒரு வேலையும் பண்ணல. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான் ஒரு வீடியோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்றது. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஒரு கிளிக்கில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் சாஃப்ட்வேர்ஸ். அதையும் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்காக நான் வந்து வேறு பேக்ரவுண்ட் வச்சு காட்டுறேன். நான் என்ன பேக்ரவுண்ட் வைக்கிறது? ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து சாம்பிளுக்காக வைக்கிறேன். இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண ஒரு இமேஜ். இந்த இமேஜ் பார்க்க நல்லாயிருக்கு. இதுவே ஒரு பேக்ரவுண்டாக வச்சுருவோம். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் கூட பார்க்க நல்லா தான் இருக்குது. ஏதோ ஏலியன் மாதிரி இருக்குது அந்த பேக்ரவுண்டில் பண்ணிட்டுருக்கோம். எந்த டைப் ஆஃப் யூடியூபர்? ஓகே, இந்த பேக்ரவுண்டுக்கும் என்னோடய ஃபேஸ் அந்த சன்லைட் கலருக்கும் நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் வச்சுட்டேன். இந்த மாதிரி உங்களோட வீடியோவோட பேக்ரவுண்ட் மாற்றிக்க முடியும். நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க பேக்ரவுண்டே இருக்குது, ஸ்டூடியோவே இருக்குது. நம்மளுக்கு இல்லாத மாதிரி பேக்ரவுண்டை நீங்கள் மாற்றிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதோட திக்னஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது, அதை சுற்றி ஒரு ஃபெதர் மாதிரி, அதாச்சும் எவ்வளோ லாங் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து கட் ஆகணும், இன்னரா அவுட்டரா அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அதை சுற்றி ஒரு பாருங்கள் ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி தெரியுதோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இப்படியே வச்சுப்போம். உங்களுக்காக வந்து நான் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஸ்மார்ட் கட் அவுட்னு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது ஏஐ வந்து ஒழுங்காக ரிமூவ் பண்ணலைன்னா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடம் வந்து எனக்கு வந்து கட் ஆகணும் அப்படின்ட்டு இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமாக கட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் இது எப்படி கட் பண்ணுதுன்ட்டு. அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பார்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஒரு ப்ளூயிஷாக தெரியுது இல்லை என்னோடய ஃபேஸ்லாம், அதுதான் ஆக்சுவலாக வந்து இப்போ கட் ஆகிட்டுருக்கு ரியல் டைமாக. இந்த சாஃப்ட்வேர் வந்து ரியல் டைமாக ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இல்லை பேசிக்கான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இந்த மாதிரி ஆப்ஷனே இருக்காது. ஸோ ஒரு அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர் ஏதாச்சும் எடுத்து நல்லா கற்றுக்கங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து கற்றுக்கங்க. இந்த மாதிரி ஃபில்மோராவோ இல்லைனா ப்ரீமியர் ப்ரோவோ எதோ வேணா இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கட்டாக இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மோஷன் கிராஃபிக்ஸ். இது வந்து ஒரு பக்காவான விஷயங்க. ஏதாச்சும் ஒரு மூவிங்கான ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை அப்படியே ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மோஷன் ட்ராக்கிங், அதாச்சும் ஒரு கார் மூவிங்கில் இருக்குது இல்லை ஒரு ஃப்ளைட் மூவிங்கில் இருக்குது, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதோடய ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு எப்படி வந்து அனிமேஷன் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு நீங்கள் வந்து அனிமேஷன் ஆட் பண்ணுறது ஒர்க்காக இருக்குது. இப்போ வந்து நான் பறந்து வந்தேன்ல, இப்போ பாருங்க
அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தை பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா இந்த வீடியோவுக்கு வந்து நான் வந்து அனிமேஷன் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, பார்க்க நல்லா இருக்காது. உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணுறது, ஒரு ஐக்கனுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அழகாக காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் எப்படி எடிட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். என்னோடய வீடியோவெல்லாம் அந்த லெவலில் எடிட் பண்ணியிருப்பேன். நான் ஆக்சுவலாக என்னோடய யூடியூப் வீடியோவிலே நிறைய எஃபர்ட்டே போட மாட்டேன். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டிங்கன்னா நம்மளால் மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல, அதுக்கு டைம் இருக்கிறதில்ல. இது வந்து எனக்கு நல்லா வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சாலும் நானே வாண்டடாக எடிட் பண்ண மாட்டேன், விட்டுருவோம் நிறைய விஷயத்தை. அடுத்து வந்து ஒரு வீடியோவில் சவுண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சாஃப்ட்வேரில் அந்த சவுண்டுன்னு ஒரு டேப் இருக்கும். லெஃப்ட் சைடு எண்டோட செகண்ட் டேப்பை பாருங்கள், ஆடியோன்னு இருக்கும். நமக்கே அதை கிளிக் பண்ணிங்கன்னா சவுண்டை வந்து குறைச்சிக்க முடியும். இன்கேஸ் என்னோட வீடியோவில் வந்து சவுண்டே இல்லைப்போ அப்படின்னா சவுண்டை குறைச்சிக்கலாம். இல்லை உங்களோட வீடியோவில் சவுண்டை ஏற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்றிக்கலாம். நிறைய பேர் சவுண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. பை டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேரில் ஆடியோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேடாக வரும். ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃபேடாக இருக்கும். அதாச்சு சவுண்ட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், சவுண்ட் வந்து கிராஜுவலாக குறையும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஃபேடாக வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ செகண்ட் வந்து ஃபேடாக இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவெல்லாம் எண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேடோட முடிப்பாங்க ஒரு சில சேனல்ஸில். அவங்களாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் தான். சவுண்ட் வந்து ஃபேடோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ஹான்ஸ்மென்ட்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். யூடியூபர் இது மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேரை பொறுத்து ஆடியோவில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஆடியோ வந்து டீநாய்ஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் காற்றடிக்கினா அந்த காற்றை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி ஒரு வால்யூமை லைட்டாக பூஸ்ட் பண்ணுவோம், அவ்வளோதான் ஆடியோ ரிலேட்டடுன்னு வரும்போது. மற்றபடி என்ன ஆப்ஷன் இருக்குன்னா கலர். ஒரு வீடியோவில் மொக்கையாக இருந்தாலும் கலரை வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பார்க்க வேறு மாதிரி இருக்கும். ஒரு வறண்டு போன பாலைவனத்தில் போய் ஒரு வீடியோ எடுத்து அது கலர் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க வேறு லெவல் இருக்கும். நான் மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே கலர் கரெக்ஷனாக பண்ணிவிடுவேன். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் இருக்கும் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோவில். ஓகே, என்னென்ன கலர் கரெக்ஷன் ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் உங்களோட வீடியோட எக்ஸ்போஷரை குறைச்சிக்கலாம், பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், வாய் கொள்ளுறது. ஓகே, இந்த மாதிரி பிரைட்னஸ் எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் குறைச்சிக்கலாம். என்னோடய ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட்டு அதிகமாக வச்சுருவோம். ஏன்னா ஒரு வீடியோவில் கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் மீன்ஸ் அந்த சேச்சுரேஷன் லெவல் நல்லா இருக்குன்னா வீடியோ பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், என்னோட நார்மலாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சினிமேட்டிக் லெவல் கூட எடிட் பண்ணலாம். இந்த ஷார்ப்பன்ன்ற ஆப்ஷன் எதுக்குன்னா உங்கள் வீடியோ வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குன்னா அந்த ஷார்ப்னஸில் போய் ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். என்னோடய வீடியோஸில் நான் அந்த ஷார்ப்னஸும் யூஸ் பண்ணுவேன். அதாச்சும் என்னோடய வீடியோலாம் ஒரு சில வீடியோஸ்லாம் மார்னிங் 6 மணிக்கு ஷூட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இந்த மாதிரி ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு, ஷார்ப்னஸ் இந்த மாதிரி விஷயத்தில் புகுந்து விளையாடுங்க. வீடியோ எடிட்டிங் வரும்போது ஒரு யூஸரை என்கேஜிங்காக உங்கள் வீடியோவை பார்க்க வைக்கணும். அது ஒரு ஆட்ஸ்க்கு பண்ணுறீங்க, ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறீங்க, ஒரு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் யூஸர் வந்து அந்த வீடியோவை என்கேஜிங்காக பார்க்கணும். அதுதான் ஒரு வீடியோ எடிட்டரோட வேலை. ஒரு காப்பி ரைட்டர்னால் அவர் ஒரு நல்ல காப்பி எழுதணும். ஒரு மார்க்கெட்டர்னால் அவர் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணணும், நல்ல ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும். இமெயில் மார்க்கெட்டிங், வீடியோ மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் எஸ்இஓ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. பட் ஒரு வீடியோ எடிட்டரோட ஒரே ஒரு வேலை என்னென்னா யூஸரை என்கேஜிங்காக உங்களோட வீடியோவை வாட்ச் பண்ண வைக்கணும். அதுதான் விளையாடுறதுன்னா நீங்கள் எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் கற்றுக்கிட்டீங்க. ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணுறது, ஆடியோ வந்து எடிட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, அதோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இல்லைனா கட் பண்ணுறது, அனிமேஷன் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ இது எல்லாத்தையும் புகுந்து விளையாடுங்க. உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். நீங்கள் எந்த ஒரு ஃபேன்சியான கோர்ஸும் ஜாயின் பண்ண தேவையில்லை. நீங்களே உட்காந்து எடிட் பண்ண கற்றுக்க முடியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த ஹோல் வீடியோ எடிட்டிங்கை நான் தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணணுன்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுவேன், இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்ட்டு.
இல்லை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த ரீல்ஸை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வீடியோ எப்படி பண்ணாங்கன்ட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்ட்டு நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நானே பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுன்றது வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமான விஷயம், நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் அந்த வீடியோ எடிட் பண்ணுறதை கற்றுக்கிட்டிங்கன்னா சப்புன்னு எடிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போலாம் நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணணுன்னா வருவேன், வீடியோவை கட் பண்ணுவேன், கலர் கலெக்ஷன் பண்ணுவேன், என்னென்ன ஆட் பண்ணுவேன், அப்படி போயிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக நான் என்னோடய வீடியோலாம் எடிட் பண்ணும்போது 3 நாளைக்கு ஒரு வீடியோ தான் எடிட் பண்ணுவேன். ஓகே, அடுத்து நம்ம வந்து ஸ்பீடு ஆப்ஷன் வருவோம். இப்போ பாருங்கள், ஸ்பீடில் ஒரு ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது அப்படியே கேளுங்க, ஹிந்தியில் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் கேளுங்க. புரியல என்ன பேசுகிறேன்ட்டு. இது ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோவோட ஸ்பீடை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க, ஸ்லோவாக இருக்கும், திடீர்னு வேகமாக ப்ளே ஆகும். ஒரு ட்ரக்கு மெதுவாக போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வேகமாக போயிட்டுருக்குன்னா அந்த இடத்துல வந்து வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆன்னு பார்த்துருப்போம் சின்ன வயசில், எப்பறம் திடீர்னு வேகமாக போச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேகம் வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட வீடியோஸில் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ எடிட் பண்ணணும்னு நினச்சின்னா ஸ்பீடை ஸ்லோ பண்ணுவேன், வேகமாக பண்ணுவேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ பண்ணது அப்புறம் கேளுங்களேன், வாய்ஸை கேளுங்களேன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுல்ல. வெல்த்து அது மட்டும் இல்லாமல் கேட்க ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸ்லோ மோஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாபிக் பேசாமல் நம்ம வீடியோ ஸ்லோ மோஷன்லேயே போடுறோமா, நல்லாயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி வீடியோவோட ஸ்பீடை குறைச்சிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். வீடியோ எடிட்டிங்னு வரும்போது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். லைக் ஷேர் நல்லா இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவோட சவுண்டை குறைக்கணும்னா குறைச்சிக்கங்க, இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கங்க, கலர் கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கங்க. இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே டெய்லாக் வருது. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங்னு வரும்போது எல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். எந்த மாதிரி எடிட் பண்ணுறீங்க அப்படின்றது தான். உட்காந்து ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்ட்டு போய் உட்காந்து ஒவ்வொரு விஷயமா பாருங்கள், பார்த்து கற்றுக்கங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் வந்து முடிக்க போகிறேன். இப்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காட்டிடுறேன். இந்த வீடியோவோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு எப்படி பண்ணணும்னா, இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயே ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வச்சு தான் நான் மோஸ்ட்லி ரெக்கார்ட் பண்ணுறேன். இல்லை விண்டோஸ் 10, 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயே கேம் பார்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லை எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது உங்களோட ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண, அதை யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ எடிட்டிங்கை யார் வேணால் கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு அழுத்தி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று நேம் வந்து AK. பாய்.